ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல தஞ்சாவூரை சேர்ந்த 3 காலேஜ் நண்பர்கள் நள்ளிரவு நேரத்துல கருப்பசாமி கோவிலுக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒரு நாட்டு சேவலை எடுத்துக்கிட்டு காட்டு வழி பாதையில 2 வீலர்ல போயிருக்காங்க. அப்போ ஊர் எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு சுடுகாட்டு பகுதியில இவங்க பைக் ஸ்லிப் ஆகி 3 பேரும் கீழே விழுந்திருக்காங்க. கண்ணிமைக்கிற நேரத்துல இவங்க கையில வச்சிருந்த அந்த சேவல் துள்ளி குதிச்சு கீழே விழுந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த பகுதிக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ரத்த காட்டேரி அந்த சேவலை அப்படியே கையில எடுத்து அதோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்கு. அந்த சேவலை தின்னு முடிச்ச அந்த ரத்த காட்டேரி அடுத்தது அந்த இளைஞர்களை காவு வாங்குறதுக்காக பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்திருக்கு. அந்த இளைஞர்கள் அந்த ரத்த காட்டேரிக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல பழி வாங்கப்பட்டாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளியும் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ், இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2025ஆம் ஆண்டு, அதாவது போன வருஷம் தஞ்சாவூரை சேர்ந்த ஹரின்ற இளைஞருக்கும் அவரோட 2 நண்பர்களுக்கும் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஹரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஹரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தங்கி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இவரோட டிபார்ட்மெண்ட்ல படிக்கக்கூடிய 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் ஜஸ்வந்த், இன்னொருத்தர் நீலகண்டன். இவங்க 3 பேரும் வேற வேற ஊர்ல வந்திருந்தாலும் அந்த ஹாஸ்டல்ல ஏற்பட்ட நட்புனால இணை பிரியாத நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் இவங்க காலேஜ்ல செமஸ்டர் முடிஞ்சு எல்லாருக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. நண்பர்கள் 3 பேரும் அவங்க ஊருக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஹரியோட அப்பா ஹாஸ்டலுக்கு போன் பண்ணி, நம்ம பாட்டியோட ஊர்ல கருப்பசாமி கோவில் திருவிழா வருதுப்பா, நீ கட்டாயம் கிளம்பி வான்னு சொல்லி இருந்திருக்காரு. இந்த திருவிழாவுக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகணும்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு ஹரியும், அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, செமஸ்டர் முடிஞ்சு காலேஜும் லீவ் விட்டுட்டாங்க, நான் கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு அவரோட நண்பர்கள் 2 பேர்கிட்டையும் அவங்க பாட்டி ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாவை பத்தியும் அந்த ஊரோட அழக பத்தியும் சொல்லி இருந்திருக்காரு. நீங்களும் 2 நாள் வந்து எங்க பாட்டி ஊர்ல திருவிழாவெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புங்கடான்னு சொல்லி இருக்காரு. ஹரி அந்த கிராமத்தோட அழக பத்தி சொன்னதும் நீலகண்டனுக்கும் ஜஸ்வந்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு. அதனால ஹரியோட பாட்டி ஊருக்கு போறதுக்காக சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அன்று காலை 10 மணி அளவுல ஹரியும் ஹரியோட நண்பர்களும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பஸ்ல ஹரியோட ஊருக்கு வந்திருக்காங்க. ஹரியோட வீடு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. இங்க வீட்டுல ஹரியோட அப்பா அவரோட பழைய 2 வீலரை வித்துட்டு புதுசா ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பைக் வாங்கி வச்சிருந்தாரு. அதை பார்த்த சந்தோஷத்துல ஹரி தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹீரோ ஹோண்டா பைக்ல ஊரை சுத்தி காட்டி இருக்காரு. இப்போ ஹரியோட வீட்டுல எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டி ஊர்ல நடக்கக்கூடிய கருப்பணசாமி கோவில் திருவிழாவுக்காக கிளம்பி இருக்காங்க. அப்போ ஹரியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே பஸ்ல போயிடலாம்னு சொல்லி இருக்காரு. ஆனா ஹரி என்ன சொல்றாருன்னா, அப்பா நீங்க பஸ்ல போங்க, நாங்க 3 பேரும் 2 வீலர்ல வர்றோம்பான்னு கேட்டிருக்காரு. பையன் அந்த மாதிரி சொன்னதும் மறுக்க முடியாத ஹரியோட அப்பா, சரிப்பா நீங்க 2 வீலர்லயே பார்த்து பத்திரமா வாங்க, நானும் அம்மாவும் பஸ்ல ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹரியோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவர் பஸ்ல ஏறி கிளம்பிடுறாரு. ஹரியோட பாட்டி ஊரு சரியா அவங்க கிராமத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஹரி அவரோட புது பைக்ல தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு பாட்டி ஊருக்கு கிளம்பி இருக்காரு. இவங்க பயணம் பண்ணக்கூடிய
வரக்கூடிய அந்த பாதை தார் சாலையே போடாம குண்டும் குழியுமா மண் ரோடு மாதிரி இருந்திருக்கு. ரெண்டு பக்கமும் பனை மரங்கள் வளர்ந்து முட்புதர்கள் அண்டி காட்டு பகுதி மாதிரி காணப்பட்டிருக்கு. சரியா அவங்க அந்த பயணத்தை தொடங்கி 40 நிமிஷத்துல ஹரியோட பாட்டி கிராமத்தை அடைஞ்சிருக்காங்க. ஹரி இப்போ அவங்கள பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஹரியோட குடும்பம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சித்தப்பா குடும்பம் மாமா குடும்பம்னு ஒரு பெரிய பட்டாளமே நிறைஞ்சிருந்தாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்த ஹரி கொஞ்ச நேரத்துல தன்னோட நண்பர்களை வெளியே கூட்டிக்கிட்டு அந்த கிராமம் முழுவதையும் சுத்தி காட்டி இருக்காரு. ஊருக்குள்ள இருக்க குளம், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புன்னு பாக்குறதுக்கே அவ்வளவு ரம்யமா காட்சி அளிச்சிருக்கு. பத்தாவதுக்கு அங்க திருவிழா நடக்கிறதுனால அங்கங்க பந்தல் போட்டு தோரணம் எல்லாம் கட்டி ஸ்பீக்கர்ல கருப்பசாமி பாடல் ஒலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மொத்த கிராமமும் திருவிழால களை கட்டி கோலாகலமா காட்சி அளிச்சிருக்கு. அதை பார்த்த ஜஸ்வந்தும் நீலகண்டனும் சொர்க்கம்னா இப்படி தாண்டா மாப்பிள்ள இருக்கும், வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு ஏரியால வாழணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவ்வளவு ஆனந்தமா ரசிச்ச அந்த கிராமம் தான் அன்னைக்கு இரவு நரகமா மாற போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்று மதியம் பாட்டி வீட்டுல இவங்க எல்லாருக்கும் சாம்பார், ரசம், வடை, பாயாசம்னு பாட்டி விருந்து ரெடி பண்ணி இருந்தாங்க. இவங்க எல்லாருமே மதிய உணவு ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு இருந்தாங்க. அன்று இரவு தான் கருப்பசாமி கோவில்ல பொங்கல் வச்சு நேர்த்தி கடன் செலுத்துவாங்களாம். ஹரியோட பாட்டி பதட்டத்தோட ஹரியோட அப்பா கிட்ட வந்து, நாளைக்கு சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு ஒரே ஒரு சாவல் மட்டும்தான் இருக்கு, ஆனா வீட்டுல விருந்தாள் நிறைய வந்திருக்காங்க, அந்த ஒரு சேவல் பத்தாது, இன்னொரு சேவல் வாங்கணும்னு சொல்லி இருக்காங்க. உடனே ஹரியோட அப்பா அவரோட கிராமத்து நண்பர் ஒருத்தருக்கு கால் பண்ணி நல்லா பெரிய சைஸ்ல சேவல் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு இருக்குனே, நல்லா பெருவடை சாவல் ஒண்ணு இருக்கு, எப்படியும் 4 கிலோல இருந்து 5 கிலோக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது இப்ப மேய்ச்சலுக்கு போயிருக்கு, சாயங்காலமா தான் வீட்டுல வந்து அடையும், நீங்க ஒரு 6 மணி அளவுல வந்தீங்கன்னா நான் பிடிச்சு வைக்கிறேன், நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹரியோட அப்பா அப்போ நேரத்தை பார்த்திருக்காரு. மணி சரியா அப்போ மதியம் 3. இப்ப கிளம்புனா கூட அங்க போய் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு மேல கிளம்பலாம்னு முடிவு பண்ணி இருக்காரு. இப்போ சொந்த பந்தங்கள் எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி சேர போட்டு உட்காந்து பழைய நினைவுகளை சொல்லி அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹரியோட அப்பா பேச்சு மும்பரத்துல சேவல் வாங்க போகணும்ன்றதையே மறந்திருக்காரு. அப்போ பாட்டி ஹரியோட அப்பா கிட்ட வந்து, என்னப்பா சேவலுக்கு சொல்லி வச்சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் ஹரியோட அப்பா மணியை பாக்குறாரு. சாயங்காலம் 6:30 நெருங்கி இருந்துச்சு. உடனே ஹரியோட அப்பா ஹரி கிட்ட, ஹரி நீ நம்ம 2 வீலரை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போ, அங்க சுப்பிரமணி மாமா சேவல் ஒண்ணு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவரோட 2 வீலர் சாவியை கொடுத்திருக்காரு. அதுக்கு ஹரியும் சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. தன்னோட நண்பர்கள் கிட்ட, டேய் நீங்க இங்கே இருங்கடா, நான் எங்க ஊர் வரைக்கும் போயிட்டு ஒரு சேவல் ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீலகண்டனும் ஜஸ்வந்தும், டே மாப்பிள்ள நீ போயிட்டேன்னா எங்களுக்கு இங்க தனியா போர் அடிக்கும்டா, நாங்களும் கூட வர்றோம்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு ஹரி சரி வர்றதுனா வாங்கடான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவரோட 2 வீலர்ல கிளம்பி இருக்காங்க. வண்டி இப்போ இவங்களோட பாட்டியோட கிராமத்தை கடந்து காட்டு வழி பாதைக்குள்ள போய்கிட்டு இருந்திருக்கு. சரியா 40 நிமிஷத்துல அந்த கரடு முரடான காட்டு வழி பாதையை கடந்து அவங்க கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதும் ஹரியோட அப்பா சொன்ன சுப்பிரமணி வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் ஹரிக்கு சொந்தக்காரர் கிடையாது, ஆனா ஹரி சின்ன வயசுல இருந்தே உரிமையோட அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவர் ஹரிய பார்த்ததும், வா மாப்ள எங்க அப்பா வரலையான்னு கேட்டிருக்காரு. நீங்க எப்படி அந்த சேவலை கொண்டு போயிருவீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹரி, மாமா அதெல்லாம் பயப்படாதீங்க, நாங்க 3 பேர் இருக்கோம் மாமா, கொண்டு போயிருவோம் சொல்லியிருக்காரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையும் வீட்டுக்கு பின்பக்கம் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய காலி இடத்துல நிறைய கூடைகள், அதாவது பஞ்சாரத்தை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு. பஞ்சாரங்கிறது கிராம பகுதிகளில் மூங்கிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கூடை. அந்த கூடையில தான் கோழிகளை அடைச்சு வைப்பாங்க. இவர் போய் ஒரு பெரிய பஞ்சாரத்தை ஓபன் பண்ணி இருக்காரு. அந்த கூடைக்குள்ள இருந்த சேவலை பார்த்த ஹரிக்கும் ஹரியோட நண்பர்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். அந்த கூடையில ஒரு பெரிய சைஸ் செவல சேவல் 2 அடி உயரத்துல கட்டு மஸ்தா மேசிவா இருந்திருக்கு. சுப்பிரமணி அந்த சேவலை பிடிக்க போயிருக்காரு. ஆனா அவராலே அந்த சேவலை அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியல. அதோட ரெக்கைகளை படபடன்னு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிருக்கு. ஒரு வழியா அந்த சேவலை பிடிச்சு அதோட கால்களை கட்டி ஹரி கிட்ட கொடுத்திருக்காரு. காசு நான் அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன், நீ சேவலை மட்டும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி இருக்காரு. ஹரி அந்த சேவலை வாங்கி தன்னோட நண்பர் ஜஸ்வந்த் கிட்ட கொடுத்திருக்காரு. ஜஸ்வந்த் சிட்டிக்குள்ள வளர்ந்த இளைஞர். அவருக்கு அந்த சேவலை கையில வாங்குறதுக்கே பயமா இருந்திருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா, ஏதாவது கொத்தி கித்தி வச்சிட போது, நீலகண்டன்ட்டே கொடுத்துறான்னு சொல்லியிருக்காரு. உடனே நீலகண்டன், மாப்பிள்ள சேவலை என்கிட்ட
குடுறா, நான் பத்திரமா கொண்டு வரேன், நீ பைக்கை எடுறான்னு சொல்லியிருக்காரு. ஹரி இப்போ பைக்ல ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. ஜஸ்வந்த்க்கு பின்னாடி நீலகண்டன் உட்காந்து அந்த சேவலை மடியில பிடிச்சுக்கிறாரு. ஹரி நீலகண்டன் கிட்ட டேய் சேவலை பத்திரமா பிடிச்சுக்கடான்னு சொல்லிட்டு அவர் வண்டியை மூவ் பண்ணி போயிருக்காரு. அப்போ நேரம் சரியா இரவு 8 மணியை தாண்டி இருந்துச்சு. இவங்களோட கிராமத்தை விட்டு கடந்து அந்த காட்டு வழி பாதைக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சாலை தார் ரோடு போட்டு பல வருடங்கள் ஆன நிலையில மண் ரோடு மாதிரி குண்டும் குழியுமா இருந்திருக்கு. அந்த ரோட்ல இவங்களோட வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல. 2 பக்கமும் பனை மரங்களும் அடர்ந்த முட்செடிகளும் இருந்திருக்கு. ஹரி அந்த கரடு முரடான ரோட்லயும் வண்டிய வேகமா ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நீலகண்டன் மடியில வச்சிருந்த அந்த சேவல் பயங்கரமா கொக்கரிச்சிருக்கு. ரெக்கைகளை படபடன்னு அடிச்சிருக்கு. சேவல் இந்த மாதிரி கத்துனதுல இவங்க 3 பேருமே பயந்து போயிடுறாங்க. அந்த சேவல் கத்துனதை பார்த்தா அது சாதாரணமா கத்துன மாதிரி தெரியல, ஏதோ ஆபத்து நடக்க போற மாதிரி மரண பயத்துல கத்தி இருந்திருக்கு. உடனே ஹரி தன்னோட நண்பர்கள்கிட்ட டேய் வண்டி ஆட்டாம உட்காருங்கடா, என்னால ஓட்ட முடியல, வண்டி ஒலட்டுதுறான்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு நீலகண்டனும் ஜஸ்வந்தும் மச்சான் நாங்க எதுவுமே பண்ணலடா, அமைதியா தான் வர்றோம், அப்படி இருக்கும்போது வண்டி எப்படா ஒலட்டும்னு கேட்டிருக்காங்க. ஆனாலும் ஹரிக்கு அவரோட பைக்கு ஒன் சைடாவே இழுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால வண்டியை வேகமா ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியோட வேகத்தை குறைச்சு மெதுவா போய்கிட்டு இருந்தாரு. அந்த சேவலும் ஒவ்வொரு கார்னர் தாண்டும் போதும் பயங்கரமா அலறி கத்தி இருந்திருக்கு. திடீர்னு அந்த சேவல் பயத்துல நீலகண்டனோட மடியில கழிஞ்சிருது. அந்த நாத்தம் பயங்கரமா குடலை புரட்டிக்கிட்டு வந்திருக்கு. உடனே நீலகண்டன் ஹரி கிட்ட டே மாப்ள சேவல் மடி ஃபுல்லா கக்கா போயிருச்சுரா, என்னால நாத்தம் தாங்க முடியல, வண்டியை நிறுத்துறா, வாஷ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி இருக்காரு. நீலகண்டன் அந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் ஜஸ்வந்துக்கும் ஹரிக்கும் அந்த நாத்தம் தெரிஞ்சிருக்கு. ஹரி நீலகண்டன் கிட்ட டே மாப்ள வண்டியில தண்ணி எதுவும் இல்லடா, கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கு பிறகு ஒரு குளம் ஒண்ணு வரும், அங்க வாஷ் பண்ணிக்கலாம்டான்னு சொல்லி இருக்காரு. இவங்க 3 பேரும் அந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு பிறகு ரோட்டுக்கு சைடுல ஒரு குளம் ஒண்ணு வந்திருக்கு. ஹரி தன்னோட 2 வீலரை அந்த குளத்தங்கரை கிட்ட போய் நிறுத்திட்டு டேய் சேவலை என்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி இருக்காரு. நீலகண்டனும் அந்த சேவலை ஹரி கிட்ட கொடுத்துட்டு ஜஸ்வந்த் மொபைல் டார்ச் எடுத்து ஆன் பண்ணி இருக்காரு. நீலகண்டன் அந்த குளத்துக்கரைக்கு போயிருக்காரு. சரியா நீலகண்டன் அந்த குளத்தங்கரைக்கு பக்கத்துல போய் நின்னதும் தண்ணிக்குள்ள இருந்து ஏர் பபிள்ஸ், அதாவது நீர் குமிழிகள் குபு குபுன்னு வந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதுமே அவங்க 2 பேத்துக்கும் ஒரு வித பயம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் நீலகண்டன் அதை எதுவும் பெருசுபடுத்தாம குளத்துக்குள்ள இறங்கி தண்ணியை எடுத்து அவர் பேண்ட்டை வாஷ் பண்ணி இருக்காரு. அந்த நேரத்துல குளத்தோட மறுகரையில உட்காந்து புசு புசு மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. நீலகண்டன் அந்த சத்தம் வர்ற திசையில பார்த்திருக்காரு. அந்த குளத்தங்கரையில யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே நீலகண்டன் ஜஸ்வந்த் கிட்ட டே மாப்ள அங்க பாடுறா, அந்த குளத்தங்கரையில யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுதுன்னு காமிச்சிருக்காரு. ஜஸ்வந்த் நீலகண்டன் சொன்ன அந்த குளத்தங்கரையில பார்த்திருக்காரு. அந்த குளத்தோட திட்டுல உட்கார்ந்து ஒரு பெண் தலைமுடியில சிக்கி எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த இவங்களுக்கு பயத்துல அள்ளு விட்டுருது. டே மாப்ள அது பேய் தாண்டா, வாடா இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்வந்த் நீலகண்டனை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த உருவம் மெதுவா சிரிச்சிருந்திருக்கு. உடனே ஜஸ்வந்த் நீலகண்டனோட கையை பிடிச்சு வாடா இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லி மேல இழுத்துக்கிட்டு போயிருக்காரு. இவங்க 2 பேரும் பதட்டத்தோட ஓடி வர்றதை பார்த்த ஹரி என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி ஓடி வர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க 2 பேரும் ஹரி கிட்ட டே வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்றா, குளத்தங்கரையில பேய் இருக்குடான்னு சொல்லி இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னது ஹரி பதட்டப்பட்டு வேகமா சேவலை நீலகண்டன் கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது நீலகண்டனும் ஜஸ்வந்தும் அவங்க பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லி இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சொன்ன விஷயத்தை கேட்டதும் ஹரிக்கே குப்புன்னு வேர்த்து இருக்கு. டேய் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா வாங்கடா, எதுனாலும் ஊர்ல போய் பேசிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சரியா இவங்களுக்கு முன்னாடி 100 மீட்டர் தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஹரி அதை கவனிச்சிருக்காரு. ஆனா அதை பெருசா எடுத்துக்கல. யாரோ கிராமத்து ஆள் நிப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இவங்க நெருங்கி வரும்போதுதான் தெரிஞ்சிருக்கு அங்க நின்றிருந்தது ஒரு பெண். ஹரியோட வண்டிய கைய காட்டி மறிச்சிருக்காங்க. ஹரியும் ஏதோ ஹெல்ப் தான் கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த பெண் கிட்ட போய் வண்டிய நிறுத்தி இருக்காரு. அந்த பெண்மணிக்கு ஒரு 30 வயது இருக்கும். பழுப்பு கலர்ல அழுக்கு பிடிச்ச சேலை அணிஞ்சிருந்தாங்க. முகம் பார்க்கிறதுக்கு கருப்பா விகாரமா தெரிஞ்சிருக்கு. அவங்கள பார்க்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரி தோற்றத்துல தெரிஞ்சாங்க. அந்த பெண்மணி ஹரி கிட்ட கரகரப்பான குரல்ல நானும் வர்றேன், என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்லி இருக்கு.
அதுக்கு ஹரி, நாங்களே 3 பேர் இருக்கோம், எங்களுக்கே இடம் பத்தல, நீங்க பின்னாடி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுல லிஃப்ட் கேட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை மூவ் பண்ணி போயிருக்காங்க. இவங்க அப்படி முன்னாடி போனதும் அந்த பெண்மணி, டேய் வண்டியை நிறுத்துடான்னு கத்தி இருக்கு. ஹரி அதை எதையுமே சட்டை பண்ணாம வேகமா ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்போ நீலகண்டன் என்ன சொல்றாருன்னா, டே மச்சான், நீ அந்த பொம்பளை கிட்ட வண்டியை நிறுத்தும் போது எப்படி ஒரு பொணவாட அடிச்சு பாத்தியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹரி, ஆமாடா, அந்த பொம்பளை பல மாசமா குளிக்காம இருந்திருக்கும் போல பயங்கர நாத்தமா இருந்துச்சான்னு சொல்லியிருக்காரு. கேட்கறது ஹெல்ப், ஆனா எவ்வளவு அதிகாரமா கேட்டுச்சு பாத்தியாடான்னு கேட்டிருக்காரு. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க. மறுபடி ரோட்டுக்கு சைடுல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் ஹரிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்ன காரணம், இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் கையை காட்டி மறிச்சாங்கல்ல, அதே பெண் தான் இந்த இடத்துலயும் நின்று இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஒரு 10 அடிக்கு முன்னாடியே ஹரி வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி இருக்காரு. டே மாப்ள, முன்னாடி பாருங்கடா, நம்ம அங்க பார்த்தோம்ல அதே பெண் தாண்டா இங்கேயும் வந்து நிக்குதுன்னு சொல்லி இருக்காரு. இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம 80 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கோம், ஆனா 3 கிலோமீட்டர் தாண்டி எப்படிடா இங்க வந்து நின்றுக்கும்னு கேட்டிருக்காரு. அதை பார்த்த ஜஸ்வந்தும் நீலகண்டனும், மச்சான் அதை பார்த்தா பொம்பளை மாதிரியே தெரியலடா, அது பேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மள குளத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுறான்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்வந்த் ஹரி கிட்ட, வேற ஏதாவது பாதை இருந்தா திருப்பு மாப்ள, நம்ம அதுல போயிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹரி, அந்த கிராமத்துக்கு போறதுக்கு இந்த ஒரு பாதை தாண்டா இருக்கு, வேற எதுவும் வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீலகண்டன் ஹரி கிட்ட, டே மாப்ள, உங்க அப்பாவுக்கு கூட போன் பண்ணி வர சொல்றா, நம்ம கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் நின்னுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் கூட நின்னுக்கலாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போகலான்டான்னு சொல்லியிருக்காரு. உடனே ஹரியும் அவரோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து அந்த மொபைலை எடுத்து அவங்க அப்பா நம்பருக்கு கால் பண்ணி இருக்காரு. இவங்க நிக்கிற ஏரியா எந்த ஒரு சிக்னலும் இல்லாத ரிமோட் ஏரியான்றதுனால போன்ல சிக்னலே இல்லாம இருந்திருக்கு. அதனால அவங்க அப்பாவுக்கு அந்த போன்ல இருந்து கால் போகல. இப்போ ஹரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்கள்கிட்ட, டே மாப்ள, அந்த பெண்மணி ரோட்டுக்கு சைடுல தான் நிக்குது, நான் வண்டியை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டுறேன், நீங்க 2 பேர் மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சு உட்காந்துக்குங்கடான்னு சொல்லியிருக்காரு. அவங்க சரின்னு சொன்னதும் ஹரி அந்த பைக்கோட அக்சிலேட்டரை ஃபுல்லா முறுக்கி ஹை ஸ்பீட்ல போயிருக்காரு. பயங்கர ஃபாஸ்டா ஓட்டி இருக்காரு. அந்த பெண்மணி கிட்ட வரும்போது சேவல் தன்னோட ரெக்கையை 2ஐயும் படபடன்னு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்தி இருக்கு. இப்போ அந்த பெண்மணி இவங்களை பார்த்து வண்டியை நிறுத்துன்னு கத்தி இருக்கு. ஹரி அதை எதையுமே காதுல வாங்காம புயல் வேகத்துல அந்த பேயை கடந்து போயிருக்காரு. இங்க இவங்க ஊர்ல ஹரியோட மொத்த குடும்பத்தாரும் கோழி வாங்க போன பசங்க இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹரியோட அப்பா ஹரியோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. இவங்களுக்கு சேவல் கொடுத்த சுப்பிரமணி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு இருந்திருக்காரு. அவரு பசங்க 8 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் மொத்த குடும்பமும் பதட்டத்தோட இருந்திருக்காங்க. அப்போ ஹரியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, யாரும் பதட்டப்படாதீங்க, 3 பேரா போயிருக்காங்க, நல்லபடியா வந்துருவாங்க, நாம போய் கோயில்ல பொங்க வைக்கிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த இரவுல தான் கருப்பசாமி கோயில்ல போய் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க. சாமிக்கு அருள் இறங்கி சாமியோட பெட்டியை எடுத்து ஊர்வலமா வருமா. அதனால இந்த மொத்த குடும்பத்தாரும் பொங்கல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்க காட்டுல ஹரி அந்த பெண்மணியை கடந்ததும், அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டான்னு சொல்லி இருக்காரு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் ஊர் வந்துரும் சொல்லி பெருமூச்சு விட்டுருக்காரு. இருந்தாலும் வண்டியை ஓட்டும் போது அப்பப்போ யாரோ பின்னாடி பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹரி தன்னோட நண்பர்கள்கிட்ட, டே பின்னாடி இழுக்காம உட்காருங்கடா, வண்டி ஒலட்டுதுறான்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல காத்து பயங்கரமா விசு விசுன்னு அடிச்சிருக்கு. தரையில கடந்த காஞ்ச சருகு குப்பை கூலம்லாம் காத்துக்கு பறந்திருக்கு. ஹரியால வண்டியை பார்த்து கூட ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு தூசியும் துப்பட்டையும் கண்ணுல அடிச்சிருக்கு. ஹரி இப்போ ரோட்ல உத்து பார்த்திருக்காரு. ரோட்டுக்கு நடுவுல ஒரு உருவம் கைய விரிச்சு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த ஹரியால சடனா வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவரோட கட்டுப்பாட்டையும் மீறி வண்டி வேகமா இழுத்துக்கிட்டு போயிருக்கு. இவங்க 3 பேரும் அலறி கத்தி இருக்காங்க. வண்டி நேரா போய் அந்த பெண்மணி மேல மோதி இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, வண்டி அந்த பெண்மணி மேல மோதின மாதிரியே தெரியல. காத்த கிழிச்சுக்கிட்டு பறந்து போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க 3 பேருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க முன்னாடி கையை நீட்டி விரிச்சு நின்றிருந்தது முன்னாடி பார்த்த அதே பெண்மணி தான். அந்த பெண்மணியை கடந்த கொஞ்ச நேரத்துல வண்டி ஸ்கிட் ஆகி எடறி கீழே விழுந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் கை கால் முட்டிலாம் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்படி அவங்க கீழே விழுந்ததுல நீலகண்டன் அந்த சேவலை கை தவறி கீழே விட்டுறாரு. அந்த சேவல் அலறி கத்தி இருக்கு. 3 பேரும் தட்டு தடுமாறி எழுந்திருச்சு நின்று இருக்காங்க.
இப்போ அந்த சேவல் கால்கள் கட்டப்பட்ட நிலையில படபடன்னு ரெக்கையை அடிச்சுக்கிட்டு ஒரு திசையை நோக்கி பறந்து போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹரி அந்த சேவலை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி இருக்காரு. அந்த நேரத்துல தரையில கிடந்த சேவலை யாரோ கயிறை கட்டி இழுத்தது மாதிரி சல்லுன்னு காட்டு புதருக்குள்ள போயிருக்கு. ஹரி மிரண்டு போய் அதை பார்த்திருக்காரு. அந்த காட்டு புதருக்குள்ள இவங்க கிட்ட லிப்ட் கேட்ட அந்த பேய் பின்மணி உட்கார்ந்துருக்கு. ஹரி அதை பார்த்து அலறி கத்திக்கிட்டு தன்னோட நண்பர்கள் கிட்ட வந்திருக்காரு. டேய், அந்த புதருக்குள்ள நம்ம வண்டியை வழிமறிச்சுல அந்த பேய் உட்கார்ந்துருக்குடா, சேவல் அந்த பேய்க்கு பக்கத்துல போயிருச்சுடான்னு சொல்லி இருக்காரு. இவங்க 3 பேரும் ஹரி சொன்ன அந்த இடத்த தூரத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல சேவல் பயங்கரமா அலறி கத்தி இருக்கு. அந்த பேய் அந்த சேவலை அப்படியே தலைகீழா மேல தூக்கி அதோட கழுத்தை கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்கு. அது அந்த முழு சேவலையும் கடிச்சு எலும்பு உடையிற சத்தம் அந்த இடம் முழுவதும் பயங்கரமா கேட்டிருக்கு. ஹரி இப்போ தன்னோட நண்பர்கள் கிட்ட, டேய், இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுடா, சேவல் போனாலும் போயிட்டு போகுது, நம்ம கிளம்பலாம்டான்னு சொல்லி இருக்காரு. தரையில கடந்த பைக்கை எடுத்து நிறுத்திட்டு வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. ஆனா பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. கிக்கரையும் மாத்தி மாத்தி மிதிச்சு பாக்குறாரு. ஆனாலும் பைக் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. பைக்கு கீழே விழுந்ததுல ஏதாவது பிளக்கு புடுங்கி இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த பேய் முழு சேவலையும் தின்னு முடிச்சிட்டு பெருசா ஏப்பம் விட்டு இருந்திருக்கு. இப்போ அது அந்த புதருக்குள்ள இருந்து எழுந்திருச்சு இவங்க இருக்கிற திசையை நோக்கி நடந்து வந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன இவங்க 3 பேரும் வண்டியை அந்த இடத்துல போட்டுட்டு வேகமா உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு 10-15 அடி ஓடி இருப்பாங்க. ரோட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய சூறாவளி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த ஹரி, டேய், யாரும் கிட்ட போயிடாதீங்கடா, காட்டுக்குள்ள இருக்க சூறாவளியில கட்டாயம் துஷ்ட ஆன்மாக்கள் இருக்கும், யாரும் பக்கத்துல போகாதீங்கடான்னு சொல்லிட்டு சைட்ல இருந்த புளிய மரத்தடிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த சூறாவளி ரோட்டுக்கு நடுவுலே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பேய் இவங்க 3 பேத்தையும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஹரி பயத்துல கருப்பா காப்பாத்து, கருப்பா காப்பாத்துன்னு கத்தி இருக்காரு. இங்க ஊர்ல அந்த மொத்த குடும்பத்தாரும் கருப்பசாமி கோயில்ல பொங்கல் வைக்கிறதுக்காக கூடி இருந்தாங்க. பூசாரிக்கு சாமி இறங்கினதுக்கு பிறகுதான் அந்த பெட்டியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலமா போவாங்க. ஆனா அன்னைக்கு சாமிக்கு அருளும் இறங்கி இருக்கு. நின்ன இடத்துல நின்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கே தவிர பெட்டியை தூக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு. அப்போ ஹரியோட குடும்பத்தார் ஊர்க்காரங்க எல்லாரும் அங்கதான் கூடி இருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்தோட பெரிய தலைக்கட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து, கருப்பா, நாங்க உனக்கு ஏதாவது குத்தம் குறை வச்சோமா, எதுக்காக பெட்டியை தூக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அந்த கருப்பு சாமி ஆடக்கூடிய பூசாரி ஒரு எலுமிச்சம்பழத்தை தன்னோட வாயில போட்டு கடிச்சு, ஊர் எல்லையில என் பிள்ளைகளை ஒரு ரத்த காட்டேரி பழிவாங்க பாக்குறாப்பா, அவளை முடிச்சு கட்டிட்டு தான் நான் பெட்டியை தூக்குவேன்னு சொல்லி இருக்கு. சாமி அந்த மாதிரி சொன்னதும் ஹரியோட மொத்த குடும்பத்தாருக்கும் பயம் தொத்திக்குது. ஏன்னா ஹரியும் ஹரியோட நண்பர்களும் தான் ஊரை விட்டு போய் 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லாம இருக்கு. கருப்பசாமி முன்னாடி நின்னு மிரட்சியோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க காட்டுக்குள்ள ரோட்டுக்கு நடுவுல சூறாவளி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. ரோட்டோட மறுபக்கம் அந்த ரத்த காட்டேரி இவங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஹரி மட்டும் விடாம கருப்பா காப்பாத்து, கருப்பா காப்பாத்துன்னு சாமிய கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவங்க நின்று இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. ஏய், யார் நீ, எதுக்காக இங்க வரைக்கும் வந்தன்னு கேட்டிருக்கு. அந்த குரலை கேட்ட இவங்க 3 பேரும் பதறிக்கிட்டு திரும்பி பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு நபர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். மேல் சட்டை அணியாம வெள்ளை வேட்டி கட்டி இருந்தாரு. மீச பெருசா கெடா மீச மாதிரி கம்பீரமா வச்சிருந்திருக்காரு. அவர் கையில சுருட்டு ஒன்னும் புகஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவர் வேகமா அந்த ரத்த காட்டேரிக்கு பக்கத்துல போய் இடுப்புல சொருகி இந்த சாட்டையை எடுத்து, எங்க வந்து உன் வேலையை காட்டுற, கருப்பேன் எல்லைக்குள்ளே வா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சாட்டையை எடுத்து சட்டார்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அந்த ரத்த காட்டேரி ஓன்னு அலறிக்கிட்டு தரையில மண்டி போட்டு உட்கார்ந்துருக்கு. அது அந்த இடத்துல இருந்து நகர முடியாம ஒரு வித சத்தத்தை எழுப்பி இருக்கு. இப்போ அந்த நபர் அவரோட ஒரு காலை தூக்கி ரத்த காட்டேரி தலையில வச்சிருக்காரு. அவர் அப்படி காலை தூக்கி தலை மேல வச்சதும் அந்த ரத்த காட்டேரி புகை மாதிரி காத்தோட காத்தா மறைஞ்சிருக்கு. அங்க சுழண்டுகிட்டு இருந்த அந்த சூறாவளியும் அப்படியே அடங்கி இருக்கு. இப்போ அந்த கெடா மீசக்காரர் இவங்க பக்கத்துல வந்து, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எந்த வழியா
வழியா வந்தாரோ அந்த வழியே போயிருக்காரு. ஹரி அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிடுறாரு. அதை பார்த்த இவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. யாரா அவரு, எங்க இருந்து வந்தாரு, எப்படி நம்மளை காப்பாத்தினாருன்ற ஆச்சரியத்தோட போய் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. பைக் இப்போ ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க 3 பேரும் சந்தோஷத்துல அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு நேரா ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு வந்த அவங்க குடும்பத்தார் எல்லாரும் கோவில்ல இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஹரிய பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த மொத்த குடும்பத்தாருக்கும் உசுரே வந்த மாதிரி இருந்திருக்கு. ஹரியும் ஹரியோட நண்பர்களும் கோயில்ல ஒரு விஷயத்தை பார்த்து சாக்காயிருக்காங்க. அது என்னன்னா, காட்டுக்குள்ள இவங்களை வந்து ஒருத்தர் காப்பாத்தினார்ல, அவர் தான் இங்க கருப்பசாமியோட உடை அணிஞ்சு சாமியோட பெட்டியை தலையில தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. அப்பதான் ஹரிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நம்மளை காப்பாத்த வந்தது கருப்பசாமி தான். அதற்கு பிறகு இந்த விஷயத்த தன்னோட குடும்பத்தாருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹரி சொன்ன விஷயத்த கேட்ட குடும்பத்தாரும் ஊர்க்காரங்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.